மிஸ்டர் எல்கேசி யூடியூப் சேனல். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு என்னென்ன எப்படி இந்த செட்டப் ரெடி பண்ணோம், இந்த லைட்லாம் எங்கே வாங்கினேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா வெறும் லைட்டுக்காக தான் ரெடி பண்ணு. கொஞ்சம் நல்ல கலர்லாம் எரியுது. இப்போ பாருங்க, இப்போ ஒரு கலர் எரியுதா, இப்போ ஒரு கலர் எரியுதா, இப்போ ஒரு கலர் எரியும். வந்துருச்சோ? ஆமா, கேவலப்படுது. ஐயோ சரி விடுங்க, அது போயிட்டு போகுது. இது நம்மளை கேவலப்படுது. அடுத்து இந்த லைட்டு, இது நம்மளை கை விடாது. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினேன்னா, திருவாடனையில தென்றல் மியூசிக்கல்ஸ்னு ஒரு கடை, நல்ல கடை. என்ன ஃபர்ஸ்ட் 170 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு ஒரு லைட் வாங்கினேன். அது பட்டன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம கலர் மாற்றிக்கலாம், நிறைய கலரு. ஓகேங்களா? அது பார்த்தேன். அந்த கொஞ்சம் நல்லா கலர் ஃபர்ஸ்ட் இதை போட்டு காமிச்சப்பல சரி இது நல்லா பிடிச்சி போச்சு. அடுத்து போட்டோன்னா கொஞ்சம் கண்ணு எப்படி மங்க தானே தெரியும், கொஞ்சம் நல்லா எரியுது. அதை பார்த்துட்டு நல்லா எரியாது எப்படி இருக்குன்னு. அதனால அதை போட்டு பார்த்தோன்னா அது கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. சரி அது வேணாம்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் இது வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 190 ரூபா. சூர்யா கம்பெனி லைட்டு பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகேங்களா? 190 ரூபா, 1 இயர் வாரண்டிங்க. எதுவும் லைட்டை சேதப்படுத்தாம அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாலே வாரண்டி ஏற்றுக்கிறோம். நம்மளும் அப்படிதான் கொண்டு வந்து கொடுக்க போறோம். ஏற்கனவே வாங்கல லைட்லாம் செதைச்சிருக்கேன். இன்னொரு லைட்டு ஒன்று கிடக்கு 200 ரூபாய்க்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக கிடக்கு. என்ன சொல்றது, எடுக்காம போச்சு. சரி விடுங்க. 3/2025 அப்போ தயாரிச்சிருக்கா. அதுல நிறைய கலர் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்த கலரு டைமண்ட் கலர் லைட்டு. அந்த கலர் கலராக எரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கு, சிச்சி இந்த அட்டை, நம்ம சேனல் லோகோ பேர்லாம் எழுதியிருக்கோம்ல, அது எப்படி ரெடி பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சாக்கு கிடந்து வேஸ்ட்டு சாக்கு. அதை எடுத்து அப்படியே ரெண்டாக இப்படி கட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுங்க. முக்கியம், இதை நீங்கள் வாங்கி எதையாச்சும் எழுதிட்டு அப்புறம் அழிக்க டைப் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை எழுதிட்டு ஒரு வாட்டி எழுதணும்னா அழிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே வாங்க ட்ரை பண்ண எழுதி காமிக்கிறேன். என் பேரே எழுதுறேன். இங்கே நான் எழுதிட்டேனா, நம்ம என்ன வேணாலும் கையில தான் விட்டோம். கையில் விட்டுனாலும் போய் தொலையாது, போகுதுல பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வாங்கி யாரும் எழுதிட்டு அழிக்க ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அழிக்கவும் முடியாது. அதனால எழுதுறாங்க கரெக்டாக எழுதணும். அப்படிதான் நான் எழுதி செவத்துலலாம் அவனுக்கு பிடிச்சிக்கிச்சு, போகுது இல்லை, கீழே வேற பிடிச்சிருக்கு டைல்ஸ்லையும். ஓகே, காசு முடிஞ்சா அந்த கதை முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் டபுள் சைடு டேப் பண்ணி வாங்கினேங்க. இதாக இருப்பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கெட்டு ஒட்டும், இன்னொரு பக்கெட்டு இதை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒட்டணும். அப்போதான் ஒட்டும். 2 பக்கெட்டும் ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அதை எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் டிசைன்லாம் போடலை, அதோட அப்படியே பின்னாடி ஒட்டிட்டு அப்படியே ஒட்டிட்டு செவத்தில் ஒட்டிட்டு அப்புறம் இந்த கலரு இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா இந்த டேப் யூஸ் பண்ணு. கரண்ட் போட்டுவோம்ல டேப்பு, இந்த டேப்பை வச்சு கொஞ்சம் சின்னதாக ஒட்டி கஞ்சத்தனம் ஒட்டிக்கிட்டு டேப்பை அப்படியே ஒட்டினேன். ஒட்டினதுக்கப்புறம் சரி ஒட்டிட்டு நைட்டு படுத்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க. படுத்துட்டு விடிய காலையில் இதெல்லாம் நடந்தது நைட்டு 11 மணிக்கு மேலே. கஷ்டப்பட்டு அப்போதான் பண்ணிட்டு காலையில் வீடியோ போடுவேன். அப்புறம் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் கீழே அப்படியே பதன்னு விழுந்து கிடக்கு. என்னடா அது நைட்டு பூரா உட்காந்து பண்ணது இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கடுப்பாயிட்டு தலைக்கு ஏறிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, திரும்ப பண்ணிதான் ஆகணும். அப்புறம் திரும்ப வெள்ளனை எழுந்திரிச்சு எந்திரிச்சு அப்படியே மறுபடியும் ஒட்டினேன். கொஞ்சம் கஞ்சத்தனம் பட்டு நைட்டு வச்சு சூழ்நிலும் காலில் படிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் பெருசா நறுக்கி இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசா நறுக்கி வச்சிருக்கேன், ஒட்டி வச்சிருக்கேன். அதோட ஒட்டி வச்சுட்டு நிப்பாட்டிட்டு படுத்துட்டேன். வச்சிச்சு இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி இந்த மாதிரி இன்ட்ரோ ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த லுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? மிஸ்டர் எல்கேசி தமிழ்ல எழுதிருக்கு. அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம். இதே ஓகே. அடுத்து நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்றேன் கேஜெட்ஸ். இது ஒரு கேமரா, எக்கன் H9R கேமரா. பார்த்துக்கிடுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இதில் மெமரி கார்டு போடலாம். அப்புறம் பேட்டரி
சார்ஜர். ஓகேங்களா, உள்ள கலெக்டோம்னா ஒரு பேட்டரி இருக்கும், அதெல்லாம் கலெக்டிட்டு திரும்ப நம்மளால பண்ண முடியாது. அடுத்து கவர், இது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாங்க இந்த கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, கேமரா ஸ்டாண்டு. இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி வீடியோ எடுக்கலாம். இந்த கேமரா இருக்கும்ல, அது மாதிரி அது பேர் என்னன்னு தெரியல. அதுக்காக அந்த கவர் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்படி உள்ள வச்சுட்டு லாக் பண்ணிடணும், அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, இந்த உள்ள வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். ஸோ அதுக்காக அந்த கவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் சிம்முனா வாங்கினேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், சரி சிம்மு வாங்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கினேன். லைவ்ல ஃபோன் லைவ்ல ஃபோன் கால் பேசலாம்னு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வர்றேன் லைவ். நான் ஏற்கனவே போட்டேன், அதிகமாக வரல, சரி விடுங்க. அடுத்து இது கேமரா கேஸு. ஓகேங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுமா, இப்படி மாட்டிட்டு இப்படி செட் பண்ணி இப்படி உட்கார வச்சுட்டோம்னா கூட இருந்து பேசலாம். அடுத்த ஆங்கிள் இதுவே செட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது உடம்பு வச்சுனா மாத்துறதுக்காக, அவ்வளோதான் இந்த ஐட்டம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு எதுவும் பிசிசியில் வச்சு எடிட் பண்ணோம்னா அதில் மெமரி கார்டை உள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு போட்டு எடிட் பண்ணலாம். அவ்வளோதான். இது ஓடிஜி கேபிள், இது எனக்காக வாங்கி வச்சு. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நிறைய சோர்ஸ் பண்ணலாம் இருக்கு, சோர்ஸில் உள்ளதை ரிவ்யூ பண்ணி போடலாம், என்னென்னமோ நிறையா யோசிச்சு வச்சிருக்கேன். பார்ப்பாங்க, எதுவாகவே பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய் மக்களே, see you.